ஆமாயா, நீ சிந்துவோட போனை எடுக்கவே இல்லையாமே. அதனால ராத்திரி முழுக்க சிந்து தூங்காம நீ எப்ப வருவேன்னு காத்துக்கிட்டே இருந்திருக்கா. ஏன் சிவா வீட்டுக்கு வரல? டியூட்டி டாக்டர்ஸ் எல்லாம் லீவுக்கு போயிட்டாங்க. அதனால நான் ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ண வேண்டியதா போச்சு. சிந்து, நான் சொல்லல, சிவா இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இருந்ததே இல்ல. நீ வரலன்னதும் நாங்க பயந்துட்டோம். இனி இப்படி ஏதாவது ஒண்ணுன்னா சிந்துவுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடு. சரிங்க பெரிய. நீ போ, நான் உனக்கு குளிக்கிறதுக்கு வெண்ணி வச்சு தரேன். சிந்து சிவா என்ன கூட்டிட்டு வந்துட்டா. அவ கூப்பிட்டா இவன் எதுக்கு இங்க வரணும்? இவன் கிட்ட பிடிக்காத விஷயமே இது ஒண்ணுதான். அன்னபூர்ணிக்கு பயந்துகிட்டு தான் அவன் வீட்டுக்கு வந்திருப்பான். இவனுக்கு அன்னபூர்ணி மேல இருக்கிற பயத்தை போக்கணும். அப்பதான் இவன் நான் சொல்றதை கேட்பான். குளிக்க வெந்நீர் புடிச்சு வச்சுட்டு வரேன். நீ போய் குளி. நான் போய் உனக்கு சமைச்சு வைக்கிறேன், சரியா? இவ ஹாஸ்பிட்டல் வந்துட்டு என்ன செஞ்சா? சிவா, இவன் வந்து என்ன கலாட்டா பண்ணா? நானே சொல்றேன் அத்தை, நான் ஒன்னும் கலாட்டா பண்ணல. டாக்டர் பார்க்கவே போனேன். ஆனா அங்க செக்யூரிட்டிங்க என்னைய உள்ள விட மாட்டேன்ட்டாக. அதனாலதான் நான் டாக்டரை பார்த்தே ஆகணும்னு செக்யூரிட்டி கிட்ட சொன்னேன்.